தங்கம் என்ன செல்லம் என் பட்டு. என்ன செல்லம், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடணும் சரியா? அங்க எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்றோம் இல்ல மாமா? என் தங்க குட்டி, பட்டு குட்டி, என் சக்கரை குட்டி, நீதான் என் பாப்பா குட்டி, நீதான் என் பாப்பா. அங்க வந்தப்புறம் உன்னை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நானே தான் வச்சுப்பேன் சரியா? என் செல்ல குட்டி, உன்னை தரையிலே விடாம வளர்க்க போறேன். உனக்கு எல்லாமே நான் செய்வேன் சரியா தங்கம்? அம்மா குட்டி, பட்டு குட்டி. மூர்த்தி, ஜூஸ் அப்படியே வச்சிட்டீங்களா? எடுத்து சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? அத்தை, குழந்தைய வாங்கிங்க. செல்ல குட்டி. சரி, பாட்டிக்கிட்ட போறீங்களா? கலைவாணி, ஜூஸ் எடுத்து கொடு. நான் பாத்துக்கிறேன். தங்கம் குழந்தை தானே, தொடர்றதுக்கு எப்படி பயப்படுற? கிளம்பலாமா? எனக்கு குழந்தைய விட்டு போக மனசே இல்ல மாமா. அக்கா ஏங்கா போறீங்க? இருங்கக்கா. நான் அடிக்கடி இனிமே வந்து பாப்பேன்ல. சரி, பாப்பா பத்திரமா பாத்துக்கோ, நீயும் உடம்ப பாத்துக்கோ. பாத்து பத்திரமா இரு. சரிக்கா. வரோம் மீனா. போலாம். வரேங்க. வாங்க. வரோம். வாமா. போயிட்டு வரோம் பாட்டி. என் தங்க குட்டி, பெரியமா போயிட்டு வரேன். வர மீனா. டாடா குட்டி. வரேப்பா மீனா, நல்லா சாப்பிடு. சரிங்க மாமா. வரேன் பாட்டி. பெரியப்பா வரேன்டா செல்ல குட்டி. அவங்க நல்ல மனுஷங்களா தான் இருக்காங்க. எம்பிட்டு நேரம் இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் மாத்தி மாத்தி குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருந்தா குழந்தைக்கு ஆகுமா? அப்படிதாங்க தூக்குவாங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது குறை சொல்லிட்டே இருங்க. இங்க பாத்தியா மீனா, அவங்க கை கழுவுனாங்களா, முத்தம் குடுக்கறாங்களே, எல்லாத்துக்கும் உங்க அப்பா என்ன அட்டகாசம் பண்றாரு. என்னது, கடையில எத்தனை பேர்ட்ட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரு பாட்டே வந்து பாப்பாவை தூக்கி பாப்பாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? மீனா, நீ அந்த வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணு உங்ககிட்ட குழந்தைய கொடுக்க மாட்டா. அவளே நல்லா வளர்த்துருவா போல இருக்கே. உனக்கு ஒரு வேலை மிச்சம். இல்லத்த, அதுதான் என் பயமே. அந்த அம்மா அண்ணம்மா அது பெத்த குழந்தையாட்டம் கொஞ்சிக்கிட்டு இருக்குது. இது மீனாவோட குழந்தை. அந்த அம்மா வெறும் பெரியம்மா மட்டும்தான். மீனா, கவனமா இரு. இல்ல உன் புருஷன் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது போல உன் குழந்தையும் அவங்க கண்ட்ரோல்லே வச்சிடுவாங்க. ஜாக்கிரதை, சொல்லிட்டேன். புரிஞ்சு நடந்துக்க. ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எப்ப பார்த்தாலும் அவளை பயமுடுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏய், நீ உன் வேலையை பார்த்துட்டு போடி. டேய், எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? என்ன எல்லாரும் தான் இப்ப எல்லா இடத்துக்கும் போறாங்க வராங்க. இனிமேலும் இந்த தின்னக்கடை வேணுமானே? பாத்தியாப்பா முல்ல, கடையில உட்காந்து உட்காந்து ஐயாவுக்கு போர் அடிச்சிச்சு போல. எப்படி பேசுறேன் பாரு. இல்லண்ணே, ஒரு வாரமா பெருசா எதுவும் வியாபாரம் எதுவும் வரல. நானும் இப்பதான் உட்காந்து ஒரு வாரம் என்ன வியாபாரம் ஆச்சுன்னு பார்த்தேன். ஓரளவுக்கு தானே வித்து இருக்கு. லாபம்னு பார்த்தாலும் பெருசா ஒன்னும் இல்ல. ஏண்டா கண்ணா, கணக்கு உலகெல்லாம் பாக்குறியாடா நீ? சூப்பர்ரா. ஆமா மாமா, அவன் தான் பாத்துக்கிறான். ஆமாண்ணே, டெய்லி காலையில பொருள் எடுத்து வெளியே வைக்கிறோம்.
ராத்திரி எடுத்து திரும்ப உள்ள வச்சிடறோம். வீட்டுல எல்லாரும் மாத்தி மாத்தி அங்க போய் உட்காடுறோம். டெய்லி ஒரு 1000 ரூபாவது லாபம் வந்தா தானே நல்லா இருக்கும். ம். எல்லா செலவும் போக டெய்லி ஒரு 300 ரூபாயோ 400 ரூபாயோ தானே வருது. டேய் சபாஸ்ரா கண்ணா, பாத்தியாப்பா முல்ல அந்த அந்தாண்டு மெதுவா வியாபாரத்துக்குள்ள வந்துட்டான் பாரு. டேய் கண்ணா, இப்படி நீ கணக்கு ஒழுங்கு பார்த்தோம்னு சொல்றத கேட்கறதுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குடா. ஏன்னா அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒண்ணு நம்ம விலையை கூட்டி வச்சு விக்கணும், இல்லைன்னா அந்த கடையை காலி பண்ணிடணும்னே. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. எல்லாருமே கஷ்டப்படுறாங்கன்னு லாபத்தை கம்மியா வச்சு ஆரம்பிச்சதுதான்டா அந்த கடையை. திடீர்னு விலையை ஊத்துனா தப்புதான்டா அது. கண்ணா, நீ சொல்ற மாதிரி எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க தான். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லல. கடை வேணுமான்னு கேட்டா இப்போதைக்கு தேவையில்லைதான். அதுவும் இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேற ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அது வேற தள்ளிக்கிட்டே போகுது. அதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேண்டா அந்த கடையை என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். டேய், புதுசா ஒரு தொழில் தொடங்காம செஞ்சுட்டு இருக்க தொழில எப்பயுமே நிறுத்தக்கூடாதுடா. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. ஓ, அப்ப சரிண்ணே. என்ன மொத தடவை நான் சொன்னதை சரின்னு சொல்லி என்னை மதிச்சு பதில் சொல்லியிருக்கீங்கண்ணே. டேய், அது எதுக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு வாழ்க்கையில பொறுப்பா வியாபாரத்தை பத்தி பேசியிருக்க. அதுக்கு நான் பொறுப்பா பதில் சொல்லாட்டி அது நல்லா வாடா இருக்கு. முல்ல மாமா. பாத்தியா, ம். பையன் திடீர்னு பொறுப்பாயிட்டானே. ஆமா மாமா, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரதி விஷயத்துல எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சான் தெரியுமா இவன்? நாம தான் சின்ன பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கண்ணா அப்படி இல்ல. ஏப்பா முல்ல, அப்ப ஒண்ணு பண்ணுவோமா? கண்ணனுக்கு டக்குன்னு கல்யாணம் முடிச்சு வச்சிருவோமா? அதுவும் கரெக்ட் தான் மூர்த்தி, கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஐயோ வேணாம் வேணாம், இப்பெல்லாம் வேணாம்னே. முதல்ல இந்த பரீட்சை அரியர்லாம் முடிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். டேய், ஒரு ஏடியா பொறுப்பாயிடாதடா, நாங்கெல்லாம் தாங்க மாட்டோம். தானே கோயிலுக்கு உயர்ந்த நான் போல மாமா, அதான் சொன்னனே அர்ச்சனை பண்ண சொல்லியிருந்தேன்னு. நல்ல நேரம் குறிச்சிட்டு அர்ச்சனை பிரசாதம் கொடுத்து விட்டு இருந்தாங்க. அதான் நான் பார்த்தேன். இவ்வளவு நேரம் இங்கேதான் இருந்தியே. இந்தாடா. கண்ணு ரொம்ப பொறுப்பாயிட்டேன் தானா? அப்படியாடா? அக்கா, அர்ச்சனை சும்மாதானா? எல்லாம் உனக்குதான். எனக்கா? ஏன்கா? உனக்கு நல்ல புத்தி வரணும் தான். இது வரேன் இரு. மாமா, என்ன சொல்றா அவங்க? என்ன தானே இது? பொங்கல் மாமா. ஓ, பிரசாதம் கொடுத்து விட்டாங்களா? பரவாயில்லையா? இந்தாங்க. கொடு. இந்தா முல்ல. இந்தாடா. அத்தை காட்டுங்க. அக்கா, எனக்கேக்கா புத்தி இல்லைன்னு சொல்றிய? எல்லாரும் முன்னாடி என்ன பேச வைக்காத, சும்மா இரு. சரி சரி, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். பொங்கல் நல்லா இருக்கு, இன்னொரு ஸ்பூன் கொடுங்க. அண்ணி எனக்கு கொஞ்சம். டேய், ராத்திரி சாப்பிட வேணாமடா, பொங்கலா தின்னுக்கிறீங்க. செம்ம டேஸ்ட்னே. மாமா, கதிர் வந்தா ரூம்குள்ள விடாதீய. ஏன்? நாளைக்கு தானே நல்ல நேரம் குறிச்சிருக்கோம். அதுக்கு என்னடி இப்ப? அதுக்காக இவனை ரூம்குள்ள போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? நாள் குறிச்சிட்டா எல்லாம் சரியா நடக்கணும். இன்னைக்கு அவன் வெளியவே தூங்கட்டும். ஷோ, இது போய் இப்படி நான் வேண்டி போய் சொல்லுவேன். இதெல்லாம் செய்ய எனக்கு மட்டும் கூச்சம் இருக்காதா என்ன? நீங்களும் செய்யுங்க. என்னக்கா ரகசியம்? ரகசியம் தெரியுதுல்ல, அதனால தானே மெதுவா பேசுறோம். அப்புறம் என்ன என்னன்னு கேக்குறது? டே கண்ணா, என்னவாடா இருக்கும்?
தெரியலையே.